ஓம் சாய்ராம். செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு பொழுதுகளிலேயும் நீ என்னிடம் கேட்கும் ஒரே ஒரு விஷயம், என்னுடைய சூழ்நிலைகள் சரியில்லை. ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன் என்பதை என்னால் சொல்லக்கூட முடியவில்லை. காலம் மாறும் என்பதனுடைய ஒரு ஒரு உறுதியை வைத்துக்கொண்டு எப்படியாவது நான் வாழ்ந்து விடுவேன் என்ற ஒரு எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள்தான் என்னை எப்படியாவது காக்க வேண்டும். நீங்கள்தான் என்னை எப்படியாவது நல்வழி நடத்த வேண்டும். நீங்கள் என்னை நிச்சயமாகவே காப்பீர்கள். நிச்சயமாகவே என்னை வழிநடத்துவீர்கள் என்பது எனக்கு தெரியும். நிச்சயமாக உனக்காகவே இங்கு நான் இருக்கிறேன். சாய் எப்பொழுதும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உனக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உன்னை ஒருவன் கை வைத்தான் ஆனால் அவன் நிச்சயமாக தண்டனையை அவன் நாளும் பொழுதுகளும் உனக்கு எவ்வளவு கடினமாக ஓடுகிறது. மன வழிகள் எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. சொல்ல முடியாத திருப்பங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை என்னால் உறுதியாக நம்ப முடிகிறது. நீ யாரை பார்த்து முதலில் பயப்பட வேண்டாம். யாரை பார்த்து முதலில் கலங்கி நிற்க வேண்டாம். இவன் என்னை எப்படி சொல்வான், அவன் என்னை அப்படி சொல்வான், இந்த ஒரு விஷயம் எனக்கு நடந்துவிடும், அந்த ஒரு விஷயம் நடந்துவிடும் என்று எதை பற்றியும் நீ சிந்திக்க வேண்டாம். நான் இருக்கிறேன் உனக்காகவே. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக சொல்லவே நான் இருக்கிறேன் என்பதை நீங்கள் நம்பினால் போதும். நிறைய பொழுதுகள் அழுது 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 உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கழித்து விட்டீர்கள். இதற்கு பிறகு நீங்கள் ஒரு நாள் கூட தவறுதலாக இது நடக்கும், அது நடக்கும், இந்த விஷயம் நமக்கு எதிராக வரும், அந்த விஷயம் எதிராக வரும் என்பதை எல்லாம் ஒரு பொழுது நினைக்க வேண்டாம். என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும், என்னதான் வழிகளும் உங்களுடைய மன வேதனைகளையோ இனி நான் உங்களுடைய வாழ்க்கை எது எது இருக்க வேண்டுமோ அதை மட்டுமே இருக்க நான் செய்வேன். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு விஷயம், அது என்னவென்றால் கஷ்டத்தை எடுக்கலாம், முழுவதுமாக கஷ்டத்தை எடுத்து ஒரு மன நிம்மதியை உங்களுக்கு கொடுக்கலாம் என்று நான் முடிவெடுத்து விட்டேன். மிகவும் அமைதியாக இருக்கும் உங்களுடைய குணத்தை எல்லோரும் சோதிக்கிறார்கள். நீ அமைதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அமைதியாக இருக்க விடாமல் கோபத்தை அதிகமாக தூண்டிக்கொண்டு இருக்கிறார்கள். நீ மனவேதனையை பொறுக்க முடியாமல் உன்னுடைய கோபத்தை நீ காட்டுகிறாய். எப்ப பார்த்தாலும் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு மனதளவில் வேதனைப்பட்டு கொண்டு இருந்தால் இங்கு என்ன செய்ய முடியும்? எதுவுமே செய்ய முடியாது. அதனால்தான் நான் உனக்காக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கூற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் தரும் யோகம், அதிர்ஷ்டம், யோகம் எல்லாம். இதற்கு முன்பு நிறைய நேரத்தில் நீ என்னிடம் வந்து அழுகிறாய். அதிர்ஷ்டங்களை தருகிறேன் என்று வார்த்தையால் மட்டும் கூறுகிறீர்கள் தவிர என்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்ற ஒன்றை கூட நீங்கள் தருவது இல்லை. எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நான் அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பேன். ஒவ்வொரு நாளும் நான் அதிகமாகவே ஒவ்வொரு நிலைமையிலேயும் உங்களை நம்பி நம்பி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டு இருக்கிறேன். என்னை யாருமே புரிந்து கொள்வது இல்லை. எக்காரணத்தை கொண்டும் என்னை மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று புரிந்து கொள்வார்கள். உன்னை சுற்றி அதிகமாக தீய விஷயங்கள் நடைபெறுகிறது. இனி அந்த மாதிரியான எந்த விதமான தீய விஷயங்களையும் நடப்பெறாமல் நல்ல விஷயங்களை மட்டுமே கொடுக்க என்பதே நான் முடிவெடுத்து விட்டேன். உன்னுடைய கவலைகள் அடியோடு நான் போக்குவேன். உன்னை திருத்துவதற்கு பல பேர் திட்டம் போடலாம். அதாவது உன் வாழ்க்கையிலிருந்து உன்னை அதிகமாக ஒரு கெட்ட பேர் எடுத்து கொடுக்கவோ, உன்னுடைய உறவுகளுக்கு மத்தியில் உனக்கு நல்ல பேர் இல்லாமல் ஒரு கெட்ட பேர் எடுத்து கொடுக்கவோ நிறைய பேர் திட்டத்தை போடலாம். செயல்களையும் அவர்கள் செய்யலாம். ஆனால் நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். உன் மீது ஒருவன் கை வைக்கிறான் என்றால் அவன் மிகப்பெரிய ஒரு விளைவுகளை சந்திக்க போகிறான் என்பதுதான் அர்த்தம். உன்னை ஒருவன் தாக்க முயல்கிறான், இதோடு உன்னுடைய கதையை முடிக்க வேண்டும் என்று ஒருவன் நினைக்கிறான் என்றால் அவன் அதோடு அவனுடைய கதையை முடித்து கொள்ள போகிறான் தானாகவே என்பதுதான் அர்த்தமே தவிர மற்றபடி வேறு எதுவுமே அல்ல. உன்னை பொறுத்த வரைக்கும் நீ சாயின் பிள்ளை. இந்த சாயை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பாதுகாப்பாக இருக்கிறாய். நீ இந்த சாயுடைய பிள்ளை, நீ சாயுடைய பிள்ளை மட்டுமாகத்தான் இருப்பாய்.
வேறு எங்கும் உன்னால் அசைய முடியாது. நீயே வெறுத்து என்னடா சாய் நமக்கு எதுவுமே செய்யவில்லையே என்றது போல யோசித்தால் கூட சாய் உன்னை விடமாட்டேன். சாய் உன்னை எப்பொழுதுமே அமைதியாகவே பார்த்து கொள்வேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை கோபத்தில் ஆழ்த்தினாலும் நான் உன்னை அதே ஒரு சாந்த நிலைமைக்கு, உன்னுடைய உண்மையான ஒரு சாந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விடுவேன். உன்னை குடும்பத்தில் இருப்பவர்களும் உறவுகள், அதாவது உன் உறவுகளுக்கு நடுவே உன்னை ஒரு கெட்ட பேர் எடுக்க, மற்றவர்களுக்கு மத்தியில் ஒரு தலை குனிய வைக்கவோ நான் உன்னை அனுமதிக்கவே மாட்டேன். அதில் நான் மிகவும் தெளிவாக இருக்கிறேன். இத்தனை நாள் நீ கேட்கலாம், இத்தனை நாள் நான் மற்றவர்களுக்கு நேராக நான் தலை குனிந்தேன். இப்பொழுது நான் தலை குனிந்துதான் இருக்கிறேன். என்ன சொல்வீர்கள் என கேட்கலாம். அதற்கும் நான் பதில் கூறுகிறேன். இதற்கு பிறகுதான் உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்று ஒன்று வரப்போகிறது. அந்த கட்டத்திற்காகத்தான் நான் காத்திருந்தேன். கூடிய விரைவாக மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை நீ சந்திக்க இருக்கும் பொழுது இந்த சின்ன சின்ன விஷயத்தை நினைத்து கவலைப்படக்கூடாது. உன்னை வெளியில் இருப்பவர்களும் சரி, வீட்டில் இருப்பவர்களும் சரி, உறவுகளும் சரி திட்டலாம். ஆனால் அதையெல்லாம் ஞாபகம் வைத்துக்கொள். ஒரு நாள் நீ தலை நிமிருவாய். அதை மற்றவர்கள் அனைவரும் பார்த்து வியப்பார்கள். இது ஏதோ நான் சாதாரணமாக சொல்கிறேன், உன்னுடைய ஒரு ஆறுதலுக்காகவோ ஒரு அமைதியை கொடுக்க வேண்டும். உன் மனதுக்குள் சலசலப்புகளோடு, மனதுக்குள் ஒரு சலசலப்புகளோடு இருக்கிறாய். ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மையோடு இருக்கிறாய். இதற்காகத்தான் நான் சொல்கிறேன் என்பதை நீ நினைக்க கூடாது. நான் சொல்வது என்னுடைய மனதை தொட்டு, உலகத்தில் நான் இருக்கிறேன் என்பதை நீ நம்புகிறாய் என்றால் இந்த வாக்கையும் நீ நம்பிதான் ஆக வேண்டும். உனக்கான தேவைகள் என்னென்ன, ஏதேது என்பது எனக்கு தெரியும். அதற்கு தகுந்தது போல காயை நகர்த்தி அழகாக நான் உன் வாழ்க்கையை கொண்டு வந்து விடுவேன். ஒரு விளையாட்டு கூட இருக்கிறதல்லவா, காயை அழகாக நகர்த்தினால்தான் அதனுடைய வெற்றி இருக்கிறது. அதை கண்ணா பின்னா என்று நகர்த்தும் பொழுது அதில் தோல்வியை தான் சந்திக்க முடியும். வாழ்க்கை அப்படிதான். அது இஷ்டத்திற்கு நகர்த்த முடியாது. நிதானமாக யோசித்துதான் நகர்த்த வேண்டும். நீங்கள் சாதாரணமாக பிறக்கவில்லை, கர்ம வினையை சேர்த்து கொண்டுதான் பிறக்கிறீர்கள். ஏன் உன்னுடைய வாழ்க்கை போல மற்றவனுடைய வாழ்க்கை இருக்கலாம். ஒரே குடும்பம் தான் நீங்கள். உன்னுடைய வாழ்க்கை ஒரு மாதிரியும், உன்னுடைய கூட பிறந்தவர்களுடைய வாழ்க்கை ஒரு மாதிரியும் இருக்கிறது. உன் தாய் தகப்பனுடைய வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கிறது. உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய துணை, இப்படி மாறி மாறி இருக்கிறது. ஒரே குடும்பம் தானே, எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்க வேண்டியது தானே. தனித்தனி துறைகளில் வேலை பார்க்கிறீர்கள், தனித்தனி விதமாக சம்பாதிக்கிறீர்கள், தனித்தனி விதமான கஷ்டங்கள், தனித்தனி விதமான சிரிப்புகள், சந்தோஷங்கள், இப்படி ஏன் இருக்கிறது? இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது ஒரு நபர் அவன் கர்ம வினையோடு பிறக்கிறான். அந்த கர்ம வினைக்கு ஏற்றது போலத்தான் பலன்கள் அளிக்க முடியும். அதனால் ஏன் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நினைக்காதே. ஒருவன் உன்னை பார்த்து என்ன இவன் இப்படி இருக்கிறான் என்றால் அதை கண்டு கொள்ளாதே. அவனுக்கு நேராக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைத்துக்கொள். என்னுடைய கர்மம் என்னை இப்படி இருக்கிறது, ஏன் அடுத்தவனை நன்றாக வாழ வைக்கிறான் தெய்வம், என்னை எப்படி வாழ வைக்கிறான் என்பதை எல்லாம் நினைக்காமல் அமைதியாயிரு. எல்லாம் மாறும். கசப்புகள் இருக்கும் இடத்தில் சந்தோஷம் வராது என்பது கிடையாது. அந்த இடத்தில் சந்தோஷமும் வரும். அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்? ராஜயோகமாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு அற்புதங்களும் அசுர வளர்ச்சிகளையும் இனிதான் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். புரிந்ததா? இதற்கு முன்பு நீங்கள் பார்த்த விதங்கள் எல்லாம் வேறு. இதற்கு பிறகு நீங்கள் பார்க்க போகும் விதங்கள் வேறு. யதார்த்தமாக நீங்கள் வந்து இதை எனக்கு தருவாயா, அதை எனக்கு தருவாயா என்று கேட்கிறீர்கள். தருவேன் என்று நம்புங்கள். ஓம் சாய்ராம்.